அப்பா எப்படி இருக்காரு? சோஃபி, உன்னோட நோட்ஸ் எல்லாம் ஏன் நீ இன்னும் முடிக்கல? நான் மறந்துட்டேன் மேம். என்ன மன்னிச்சிடுங்க. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ இங்க உட்காந்து முடிச்சிட்டு தான் போகணும், சரியா? இப்போ நீ போய் உன் இடத்துல உட்காரு. ஓகே. இப்போ இந்த போர்டுல இருக்கிற ப்ராப்ளம யார் போட போறாங்க? யாராவது வாங்க. வாங்க. சோஃபி, நீ ட்ரை கூட பண்ண மாட்டேங்கிற. நான் ஏற்கனவே அதை முடிச்சிட்டேன். அதுக்கான பதில் 67. அது ரொம்ப சரியான பதில் தான். அதை எப்படி பண்ண? ஆனா நீ எதுவுமே எழுதவே இல்லையே. எழுதணும்னு அவசியம் இல்ல. நாளைக்கு நான் உன்னோட அப்பாவை பார்த்தாகணும். உங்க பொண்ணு ரொம்ப அறிவாளி. ஆனா கொஞ்சம் சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு ஒழுங்கா நடந்தா நல்லா இருக்கும். ஆ, நான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். சோஃபி, வாழ்க்கை அவ்வளவு சுலபமானது இல்ல. நீ பொறுப்பா இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட அது உன் மனசை உடைச்சிடும். நீ அறிவாளி பொண்ணு. நீங்க எனக்கு பைசைக்கிள் வாங்கி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணீங்களே, என்னாச்சு? அது சொன்னீங்க ஆனா பண்ணல. இதுதான் உங்க பொறுப்பா? டாக்டர் ரிகன், மிஸ்டர் ஜேம்ஸ் வயல்ல திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு. நீங்க அங்க வரணும். சோஃபி, நீ வீட்டுக்கு போ. வா, நாம போலாம். இது எதனாலன்னு இன்னும் தெரியல ஜேம்ஸ். ஆனா இன்னும் டெஸ்ட் எல்லாம் எடுத்து தான் நாம கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக நீங்க நகரத்துக்கு போயாகணும். இல்ல, என்னால முடியாது டாக்டர். இந்தாங்க, இதை எடுத்துக்கிட்டு நீங்க போங்க. அது என்னால முடியாது. ப்ளீஸ், இது என்னோட மன நிம்மதிக்காக. ஒரு மருத்துவரா என்னை தேடி வர்றவங்களுக்கு நான் நல்லதுதான் பண்ணணும். கண்டிப்பா நீங்க நாளைக்கு போயே ஆகணும். நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுடைய நிலத்தை பாத்துக்கிறோம். அப்புறம் நானும் உங்க கூட வரேன். தேங்க்யூ. பேஷண்ட்ஸ் கிட்ட பணம் வாங்குற டாக்டர் தான் பாத்திருக்கேன். ஆனா நீங்க பணத்தை கொடுக்கறீங்க. உங்களோட சம்பளம் கொஞ்சம் லேட் ஆகுமா? சரி, பரவாயில்ல. எனக்கு அதெல்லாம் புரியும். ஓகே, வீட்டுக்கு போங்க. நான் மிச்ச பேஷண்ட்ஸை பார்த்துட்டு வரேன். நான் இங்கேயே இருக்கேனே. ஒரு டாக்டருக்கு கண்டிப்பா அசிஸ்டன்ட் தேவை இல்லையா? ஹலோ, கடைசியா வீட்டுக்கு வந்துட்டேன். வெல்கம் சோஃபி. வா, நம்ம டின்னர் சாப்பிடலாம். ஓகே அம்மா. நீ ஹோம்ஒர்க்கை முடிக்கணும்னா நான் இதுக்கு மேல நான் எந்த ஹோம்ஒர்க்கும் பண்ண போறதில்ல. ஏன் அப்படி? பண்ணணும்னு தோணல. இன்னைக்கு சோஃபியோட டீச்சர் என்னை கூப்பிட்டு அவ ரொம்ப அறிவாளின்னு சொன்னாங்க. ஹா, ஆனா அவ கொஞ்சம் பொறுப்பா இருந்தா நல்லா இருக்கும். சோஃபி, டாக்டர் ஆகிற அளவுக்கு நீ அறிவாளிதான். நீ அதை பண்ணணும். நம்ம கிராமம். ப்ளீஸ் பா, வளர்ந்து நான் என்ன பண்ணணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். கொஞ்சம் டைம் கொடுப்பா. அவ இன்னமும் சின்ன பொண்ணு தானே. நீங்க கவலைப்பட ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் ஓய்வெடுங்க, எல்லாம் சரியாயிடும். ஆர்டர் பண்ண ஆன்டிபயோட்டிக்ஸ் எங்க? வானிலை சரியில்லை, அதனால இன்னும் வந்து சேரவே இல்லை. சரி, நானே டவுனுக்குள்ள போய் வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அது நமக்கு தேவைப்படுது. இல்லனா இன்ஃபெக்ஷன் இன்னும் அதிகமாயிடும். ஸ்டீவன் ட்ரக்கை நான் எடுத்துக்கிட்டு போறேன். இந்த வானிலையில வெளியே போக கூடாது. உன்னோட அப்பா இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்கணும். பேஷண்ட்ஸ பாத்துட்டு இருப்பாரு. சில நேரம் நான் யோசிப்பேன், அவங்க நிஜமாவே உடம்பு முடியாம வராங்களா இல்ல ஃப்ரீயா மெடிசன் வாங்க வராங்களான்னு. சோஃபி, இந்த மாதிரி எல்லாம் நீ பேசக்கூடாதுமா. என்ன மன்னிச்சிருங்க. மிஸ்ஸஸ் ஸ்டின்டன், மிஸ்ஸஸ் ஸ்டின்டன், டாக்டர் ரீகனுக்கு ஒரு மோசமான விபத்து நடந்துருச்சு. என்ன? என்னால முடிஞ்சதை பண்ணிட்டேன். நகரத்துக்கு இவரை கூட்டிட்டு போய் ஆகணும். நான் அவரை கூட்டிக்கிட்டு போறேன். இந்த வானிலையிலயா? என்னோட உயிரை காப்பாத்தினதே இவர் தானே. இவர் இல்லைன்னா நான் இன்னைக்கு இல்ல. நீங்க ஏற்பாடு செய்யுங்க.
இந்த பணத்தை புடிங்க. இதுல கம்மியா தான் இருக்கும். இந்தாங்க என்னோட சார்பா வச்சுக்கோங்க. நான் போன வருஷம் அவர் என்னோட குழந்தையையும் என்னோட பொண்ணையும் காப்பாத்தினாரு. ஆனா அதுக்கு அவரு பணமே வாங்கிக்கவே இல்ல. டாக்டர் ஈகன் எங்களுக்கு எப்பவுமே உதவியா தான் இருந்திருக்காரு. இன்னைக்கு நாங்க அவருக்காக திரும்ப பண்றோம். எங்களால முடிஞ்சதை நாங்க பண்றோம். தயவு செஞ்சு இந்த பில்லை கொஞ்சம் கட்டிடுறீங்களா? சரி, கண்டிப்பா கட்டிடுறேன். நான் கொடுக்கறேன். வேண்டாம், நீங்க சோஃபிய வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. செல்லம், நாளைக்கு உனக்கு டெஸ்ட் இருக்குல்ல. ஆனா அம்மா, ப்ளீஸ் நீ வீட்டுக்கு போ. மழையும் இப்போ நின்னுடுச்சு. டெஸ்ட்டை மிஸ் பண்ணா உங்க அப்பாவுக்கு பிடிக்காது. வாமா சோஃபி, உன்னோட அப்பாவுக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா எங்க எல்லார் உயிரையும் அவர் காப்பாத்திருக்காரு. அவரு நல்லா இருப்பாரு. ஹலோ சோஃபி, நீ ரொம்ப சோர்வா இருக்கல்ல? இந்த உனக்காக சூப். இத குடிச்சா நீ ரிலாக்ஸ் ஆவ. ஆமா, எங்க அம்மா கூட சொல்லுவாங்க, சூப்பு குடிச்சா மைண்டும் உடம்பும் ரிலாக்ஸா இருக்கும்னு. தேங்க்யூ. நான் பாஸ் ஆயிட்டேன். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், விடு. ஏன் அப்படி? ஏன்னா அது எனக்கு ஏற்கனவே தெரியும். ஆனா நீ கிளாஸ்ல டாப்பரா வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு தான் தெரியல. ஒரு பைக்? கண்டிப்பா அம்மா. அப்பாவுடைய குட்டி இளவரசி, உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றேன். ஸ்டீவன்ஸ் முகத்துல இருந்த சந்தோஷத்தை நான் மறக்கவே மாட்டேன். அவரோட மனைவியும் குழந்தையும் நல்லா இருக்காங்கன்னு சொல்லும்போது சந்தோஷப்பட்டாங்க. ஒரு அப்பாவா இருக்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்பவே சிறந்த விஷயம். அதுவும் ஒரு பொண்ணு இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விஷயத்த ஸ்டீஃபன் கிட்ட சொல்றதுக்கு அப்புறம் சோஃபி கிடைச்சதுக்கும் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இன்னும் நான் பண்ண நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் வேணும், டாக்டர்ஸும் நர்சஸும் வேணும். நான் நல்லா பண்றேன்னு மெலானின்னு சொன்னா, ஆனா அதெல்லாம் பத்தலனா என்ன பண்றது? ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு கவர்மெண்ட் கிட்ட நான் பணம் கேட்டிருந்தேன், ஆனா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அப்பதான் தேவதை மாதிரி சோஃபி தன்னோட ரிசல்ட்டோட என்னோட ரூம்குள்ள வந்தா. கிளாஸ்லயே அவ டாப்பரா வந்தா. அவளை கட்டி அணைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நம்பிக்கை வந்தது, ஒரு நாள் சோஃபி கண்டிப்பா டாக்டர் ஆவா. கண்டிப்பா சோஃபி ஒரு நாள் எல்லாத்தையும் நல்லா பண்ணுவான்னு நம்பிக்கை இருக்கு. என்னுடைய செல்ல மகள் யாரோ என்கிட்ட கேட்டாங்க, ஒவ்வொரு நாளும் உடம்பு முடியாதவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கியே, எப்பவும் உன்னால எப்படி நல்ல மூட்ல இருக்க முடியுதுன்னு கேட்டாங்க. நான் சோஃபி ஞாபகத்துல தான் இருப்பேன். ஆமா, எனக்கு உன்னோட அம்மாவும் உன் தாத்தாவும் பிடிக்கும். ஆனா சோஃபி, நீ சிரிக்கும் போது என்னோட உலகமே சந்தோஷமாயிடுது. நீ கஷ்டத்துல இருக்கும்போது என்கிட்ட இருந்து எல்லாமே போன மாதிரி ஆயிடுது. சோஃபி, நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு நான் உன்கிட்ட சொல்ல விரும்புறேன். இன்னைக்கு என் பொண்ணுக்கு சத்தியம் பண்ணபடி நான் எதுவும் பண்ணல. அவ கேட்ட பைக்கை நான் வாங்கி கொடுக்க முடியல. அத வாங்கறதுக்கு தான் நான் போனேன். டோனோவனோட மனைவிக்கு கால் உடைஞ்சிடுச்சு. நகரத்துக்கு போய் ஆபரேஷன் பண்ண பணம் தேவைப்பட்டது. அதை நான் கொடுத்துட்டேன். மிஸ்ஸஸ் டோவனுடைய காலையும் சோஃபியோட பைக்கையும் யோசிச்சேன். சோஃபி புரிஞ்சுப்பான்னு எனக்கு தெரியும். ஆனாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சோஃபி, வாழ்க்கை எப்பவும் சுலபமா இருக்காது. நீ பொறுப்பா நடந்துக்கலன்னா கொஞ்சம் கஷ்டம் இருந்தா கூட அதுவும் மனசை உடைச்சிரும். நீ அறிவாளி பொண்ணு. நான் கேட்ட பைசைக்கிளை நீங்க வாங்கி கொடுத்தீங்களா? அது வந்து சொன்ன ப்ராமிஸ பண்ணவே இல்ல. நீங்க ரொம்ப பொறுப்பானவர் தான். அப்பா எப்படி இருக்காரு? உன்னோட அப்பா கண்டிப்பா சீக்கிரம் சரியாயிடுவாரு. மிஸ்ஸஸ் டென்டன் டாக்டர் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு. வரேன். நீங்க சரியாயிடுவீங்கப்பா. நான் இனிமே எதை பத்தியும் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டேன். நான் ரொம்ப பொறுப்பானவள மாறிடுவேன். உங்க ஆசைப்படி நான் ஒரு டாக்டரா ஆயிடுவேன்பா. அன்னையில இருந்து சோஃபி மாறிட்டா. சோஃபி, நீ எங்கம்மா போற? நர்ஸ்க்கு உதவி செய்ய கிளினிக்கு போறேன். பேஷண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியாது, ஆனா நான் உங்களுக்கு உதவி செய்வேன். என்னோட மாடு முட்டி நான் கீழே விழுந்துட்டேன். அடி பெருசாதான் பட்டிருக்கு.
இந்தாங்க ஆயின்மெண்ட்டும் பேண்டேஜும் கொண்டு வந்திருக்கேன். தேங்க் யூ. நான் க்ளீன் பண்ணி விடட்டுமா? கண்டிப்பா. ஜாக்கிரதப்பா. நீ திரும்ப வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் நான் எங்கேயுமே போக மாட்டேன். சரி, சோஃபி எங்க? நீங்க வீட்டுக்கு வரீங்கன்னு அவளுக்கு தெரியாது. அது மட்டும் இல்லாம இப்போ இருந்து நீங்க சரியாகிற வரைக்கும் வீட்லயே இருங்க. சின்ன சின்ன கேசஸ நாங்க பாத்துக்கிறோம். சரியா? நாங்களா? ஏன் எல்லாரும் இங்க நிக்கிறீங்க? நர்ஸ், நீங்க கேட்ட மெடிசின்ஸ் இந்தாங்க. அப்பா! சோஃபி. சோஃபி ஒவ்வொரு நாளும் கிளினிக்கு வந்து எனக்கு உதவி செஞ்சாங்க. நீங்க ஏன் இத பத்தி என்கிட்ட சொல்லல? உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சா. என்ன நீங்க மன்னிச்சிருங்கப்பா. நான் ரொம்ப சுயநலமா இருந்துட்டேன். நீங்க பண்ற நல்லதுக்கு கிராமத்து மக்கள் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. எங்க எல்லாருக்கும் உன்னையும் பிடிக்கும். எனக்கும் உங்க எல்லாரையும் பிடிக்கும். அப்பா பண்ற மாதிரி. இப்பதான் தெரியுது என்ன ஏன் அப்பா டாக்டர் ஆக சொல்றாருன்னு. நீ என்ன வேணாலும் ஆகலாமா? உனக்கு பிடிச்ச மாதிரியே நீ இரு. நான் சொல்றேன்னு நீ எதையும் மாத்திக்க தேவையில்லை. இல்லப்பா, எனக்கு கிளினிக்ல இருக்க பிடிக்கும். மக்கள் சரியானதுக்கு அப்புறம் அவங்க குடும்பம் நம்மள அன்போடையும் நன்றியோடையும் பாக்குறாங்க. இதை விட உலகத்துல சிறந்தது வேற ஒண்ணுமே இல்ல. இப்பதான் எனக்கு புரியுது பைசைக்கிள் வாங்காம மிஸ்ஸஸ் டோனவனுக்கு நீங்க எதுக்கு உதவி செஞ்சீங்கன்னு. நானும் அதுதான் பண்ணிருப்பேன். அப்பா, நிஜமாவே நான் ஒரு பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ப்ராமிஸ். என்னோட செல்ல பொண்ணு. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்பா. ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.